ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தொழில் முனைவோருக்கும் தொழில் அதிபருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? தொழில் முனைவோர்கள், தொழில் அதிபர்கள். தொழில் அதிபர்கள் என்பவர்கள் பிசினஸ்மேன். தொழில் முனைவோர்கள் என்பவர்கள் ஆண்டர்பிரனர். கரெக்ட் தானே? ஸோ அந்த தொழில் முனைவோர்களுக்கு சில செய்தி, வேலைக்கு செல்பவர்கள், தாய்மார்கள், பெண்மணிகள், அவங்களுக்கு ஒரு செய்தி. தொழில் அதிபர்களுக்கு நம்ம தான் அவங்க கிட்ட கத்துக்கணும், ஏன்னா அவங்க நிறைய சாதிச்சவங்க. இருந்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த விஷயம் ஆமா நான் பண்ணியிருக்கேன் என் வியாபாரத்துல, அதனாலதான் நான் அப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னு அவங்க தலையாட்டுவாங்க நம்ம பேசும்போது. ஆமா கரெக்ட் தான். அந்த கன்ஃபார்மிட்டி, இட் இஸ் ஆல்சோ கால்ட் வேலிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வேலிடேஷன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது தலைவர்கள் செய்திருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதை இளம் தொழில் முனைவோர்களுக்கும் ஆண்டர்பிரனருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதான் என்னுடைய பிரசன்டேஷனோட சாராம்சம். இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், படிக்கிற காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், நம்ம எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஆசை இருக்கு. என்னன்னா, நல்ல மார்க் வாங்கணும் குழந்தை, நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கணும், அதன் மூலமாக நல்ல வேலை வாய்ப்புல போய் சேரணும், ஆர் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் உண்டு. இருக்கா இல்லையா? நம்ம எல்லாரும் நினைக்கிறோமா? அதனாலதானா என்னமோ தெரியல, ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா வாரம் டெஸ்ட், மாசம் டெஸ்ட், சைக்கிள் டெஸ்ட், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, காலாண்டு, அரையாண்டு, தொடர்ச்சியா குழந்தைங்களுக்கு அதை டாக்டர் சூரியகுமார் சார் இன்னும் பெட்டரா சொல்ல முடியும், ஏன்னா ஒரு வாத்தியார். தொடர்ச்சியாக எக்ஸாம் வச்சு குழந்தைங்களை தயார் பண்றாங்க. கொஞ்சம் இதையே கொஞ்சம் தொழில் முனைவோர்களும் தொழில் அதிபர்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி டெஸ்ட் நமக்கு யாராவது வச்சிருக்காங்களா? டெஸ்ட் வைக்க தான் விட்டுருவோமா? ஆனா இன்னைக்கு டெஸ்ட் வைக்காததுனால என்ன ஆச்சு? நம்ம தொழில் முனைவோர்களுக்கு சரியான டெஸ்ட் வைக்காத, அவங்களே டெஸ்ட் வச்சுக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் மொத்தம் 7 கோடி சிறு குறு தொழில்கள் இருக்கு. அதுல 99.99% கம்பெனியோட ஓனர்ஸ் எல்லாருமே 5 கோடிக்கு கீழே தான் டர்ன் ஓவரே பண்றாங்க. 25 வருஷமா 30 வருஷமா. கணக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இருக்கிற கம்பெனி 7 கோடி கம்பெனி இந்தியாவில் 70 மில்லியன்றாங்க. 12 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. 26 கோடி பேருக்கு மறைமுக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த இண்டஸ்ட்ரி, சிறு குறு தொழில் இண்டஸ்ட்ரி. அதுல 99.99% கம்பெனியோட ஓனர்ஸ் வருஷ டர்ன் ஓவரே 5 கோடி தான், லெஸ் தென் 5 crores தான்.